ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனியின் ஸ்டோரி டைம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாளாக நான் காணாமல் போயிட்டேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. காலேஜில் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு நேற்று தான் முடிஞ்சுது. இனிமேல் நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். என்னோட நெக்ஸ்ட்டு ஸ்டோரியோட பேர் என்னென்னா மூன்லைட் டிடெக்டிவ்ஸ். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஹீரோ யாருன்னா அர்ஜுன் சர்மா. இவர் யாருன்னா அண்டர் கிரவுண்ட் டீமோட கேப்டன். இந்த டீம் எதை பற்றினதுன்னா, நைட் டயத்தில் ட்ரக் டீலிங்ஸை தடுக்கிறதுக்காகவும் ட்ரக் டீலர்ஸை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டீம் ஃபார்ம் பண்ணுது. இவரோட டீமில் யார் யார் இருக்காங்கன்னா, அர்ஜுனோட ஃப்ரெண்டு ஜானு, அப்புறம் ஹேக்கிங் எக்ஸ்பர்ட் கிரிஷ், அப்புறம் லூசி யாருன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலேயும் அப்புறம் டிரான்ஸ்லேட்டிங் பண்ணுறதுலேயும் எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்க. அடுத்து லாஸ்ட் யார்னா நிக்சன். அவர் டாக்ஸிகாலஜிஸ்டில் எக்ஸ்பர்ட்டு. இவங்க 5 பேரும் ஒரு டீம். அர்ஜுனோட டீமுக்கு நைட் கிளப்பில் ட்ரக்கை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. உடனே அதை கேட்டோடனே அர்ஜுனோட டீம் அந்த நைட் கிளப்புக்கு போயிடுறாங்க. அங்கே பார்க்கிங் லாட்டில் கிரிஷ் மட்டும் கேரவனில் உட்காந்துக்கிட்டு கேமராஸை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற 4 பேரும் கிளப்புக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. ஆனால் அவங்க 4 பேரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எந்த ட்ரக் டீலும் நடக்கிற மாதிரியே தெரியல. அதனால அவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒருவேளை நமக்கு தகவல் பொய்யா இருக்குமோ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் கிரிஷ் கேரவனில் விண்டோவில் உள்ள ஒரு ஸ்க்ரீனை தள்ளி விட்டு பார்க்குறாரு. அங்கே 2 பேர் சஸ்பீஷியஸாக இருக்காங்க. உடனே அதை அர்ஜுன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அர்ஜுனும் நீ எதுவும் தனியாக ஆக்ஷன் எதுவும் எடுத்துடாத, நாங்கள் 4 பேரும் வர வரையும் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. 4 பேரும் வந்துடுறாங்க. இப்போ 5 பேருமே கேரவனில் அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சரியாக தெரில. உடனே கிரிஷ் கேரவனை விட்டு வெளில இறங்கி அவங்க இருக்கிறதுக்கும் கார் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அவங்க 2 பேருமே ட்ரக் டீலிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு கிரிஷ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் வருது. அதுலேருந்து ஒரு 2 ஃபாரினர்ஸ் இறங்கி வராங்க. அப்போ ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள டக்குன்னு அர்ஜுனோட டீம் எல்லாருமே வெளில அவங்கள கேப்சர் பண்ணிடுறாங்க. பண்ணி அந்த எவிடன்ஸை லோக்கல் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் கேரவனில் போயிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் அர்ஜுன் என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க, சீஃப் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அர்ஜுனும் அவரோட சீஃப் சொன்ன ஹோட்டல் அட்ரஸ்க்கு போயிடுறாரு. போயிட்டு அந்த ஹோட்டல் ரூமில் அர்ஜுனோட சீஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உள்ளே போயிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அர்ஜுனோட சீஃப் கேட்குறாரு, இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அர்ஜுனும் நல்லா போச்சு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனோட சீஃப் நெக்ஸ்ட் மிஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் அர்ஜுன்கிட்ட கொடுத்துட்றாரு. சரி, ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம போகலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே இவங்க 2 பேரும் ஹோட்டல் ரூமை விட்டு வெளில வராங்க. அந்த டயத்தில் அர்ஜுன் நிற்கிற வழியாக ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி வேறு ரூம்குள்ளே போயிடுறா. உடனே அர்ஜுன் ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அவரோட சீஃப் என்னாச்சு அர்ஜுன், ஏன் இப்படி நிற்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அர்ஜுனும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போன மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி அப்படியா, வேணா நம்ம போய் செக் பண்ணுமா அப்படின்ட்டு சீஃப் கேட்குறாரு. உடனே அர்ஜுன் இல்லை வேண்டாம், அவங்க இங்கே இல்லை, திரும்பி வரலாம் மாட்டாங்க, நான் ஏதாவது தப்பாக பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்லிடுறான். சரி, அப்புறம் அர்ஜுன் சரி அம்மா வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க சீஃப், நான் போகணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அர்ஜுன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த சீஃப் யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு போன ரூமுக்கு போய் முன்னாடி நின்று காலிங் பெல்லை அடிக்கிறாரு. அந்த பொண்ணு கதவை திறந்ததுக்கப்புறமா இந்த சீஃப் எப்போம்மா வந்த, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணும் இன்றைக்கி ஈவினிங் தான் அங்கிள் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிடுறா.
அப்புறம் அவர் வந்து உன் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவளும் வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்புறம் அந்த சீஃப் வந்து உன்னை வந்து அர்ஜுன் வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாமா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து நீங்கள் என்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை, அவனுக்கு வந்து நான் ஒரு ஒய்ஃப் இருக்கிறதே அவன் மறந்துருப்பான் இந்நேரம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அப்படிலாம் இருக்காதுமா அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லிட்டு நேரமாயிடுச்சுமா நான் கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணு நாளைக்கு எப்போ வரும், எப்போ வந்து அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இதே டயத்தில் அர்ஜுன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் விடிய காலம் விடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அர்ஜுன் வந்து கம்பெனிக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது அர்ஜுன் யாருன்னா ஸ்கைலைன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சிஇஓ. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட அப்பா வந்து இறந்துருப்பார். அதனால இவரோட அப்பாவோட கம்பெனியை இவர் தான் டேக் ஓவர் பண்ணியிருப்பார். இவரோட அப்பாவோட கம்பெனியை பார்த்துக்கிறதுக்காக பகலில் வந்து அந்த கம்பெனியோட ஓனராகவும், நைட்டில் அவருக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறதுக்காக நைட்டில் வந்து டிடெக்டிவாகவும் ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் வந்து அவரை வந்து அழைக்க வந்திருப்பார். அவரோட அசிஸ்டன்ட் யாருன்னா கிரிஷ். அதாவது கிரிஷ் வந்து பகலில் வந்து அர்ஜுனோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும், நைட்டில் வந்து அந்த டீமோட ஹேக்கிங் எக்ஸ்பர்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவார். இவங்க 2 பேரும் கம்பெனிக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அர்ஜுனை பார்த்து குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு விஷ் பண்ணுவாங்க. இவரும் வந்து குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுவார். போனதுக்கப்புறமா கிரேஸை வந்து கூப்பிடுவார். கிரேஸ் யாருன்னா இவரோட டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அந்த கிரேஸ் கிட்ட. என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து குப்தா குரூப்ஸ் கம்பெனியோட சைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் நடக்காமல் ப்ரெசன்டேஷன் வந்து பக்காவாக முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறமா கிரேஸ் வந்து வெளில போயிடுவாங்க. போயிட்டு ப்ரெசன்டேஷனுக்கான ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அர்ஜுனுக்கு வந்து ஒரு கால் வரும். யார்கிட்டேருந்துன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஜான் கிட்டேருந்து வரும். இவங்க 2 பேரும் ஆப்போசிட் பில்டிங்கில் நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அர்ஜுனோட கம்பெனி இருக்கிறதுக்கும் ஆப்போசிட் பில்டிங் தான் வந்து அர்ஜுனோட டீம் நைட்டில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான பில்டிங். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் கிரிஷ் வராரு. வந்து சார், குப்தா குரூப்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க, அவங்க கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே அர்ஜுன் வந்து நீ போ, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அர்ஜுனும் வந்து எனக்கு இப்போ மீட்டிங்க்கு போகணும் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு போவார். போயிட்டு அவரோட சீட்டில் போய் உட்காருவார். உட்கார்ந்ததுக்கப்புறமா அந்த குப்தா குரூப்ஸோட எம்டியை பார்த்தோன்னே இவர் வந்து ரொம்ப ஷாக்காக இருப்பார். ஏன்னா அந்த குப்தா குரூப்ஸோட எம்டி தான் இவரோட ஒய்ஃப். அந்த எம்டி வந்து அப்படியே நடந்து அர்ஜுன் பக்கமாக வந்து ஹாய், ஐ எம் அனிகா, குப்தா குரூப்ஸோட எம்டி அப்படின்ட்டு அவரை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து ரொம்ப ஷாக்காகி நிற்பார். ஏன்னா அவர் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃபை வந்து பார்க்குறாரு. அதுவும் எப்படி பார்க்குறாருன்னா அவர் பிஸ்னஸ் டீலிங் மூலமாக குப்தா குரூப்ஸோட எம்டியாக பார்க்குறாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோடு வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.